இன்னைக்கு பாருங்க, நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட, தம்பி இங்க கவனி, ஒரு வாலிப பையன் வந்து கேட்டான், லவ் பண்ணலாமா அஜரத்துன்னு கேட்டான். இன்னைக்கு எவனும் கேட்க மாட்டேங்கான், கேட்காமலே இது பண்றான். ஒருத்தன் கேட்டான், அவன் அதுக்கு என்ன சொல்றான், குரான்லேயே வருதுங்க. இந்த மாதிரி அப்படித்தான் ஆக்கி விட்டுட்டானுவோம் அந்த இயக்கங்கள். அதுல சேர்ந்து எல்லாத்துக்கும் குரான் ஆயிடுத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, பொங்கிஹமா துவாபலக்கும் மினன் நிசா, பெண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்காங்கன்னு சொல்கிறானா அல்லா. அப்போ நம்ம லவ் பண்ணால் தானே பிடிக்கும். அப்புறம் லவ் பண்ண பிடிச்சிக்கிட்டு லவ் பண்ண பிறகு கட்டலாம்ல. உங்களுக்கு அப்படி கேள்வி இருக்கா? இல்லை, அது லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு தான். நமக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்விலாம் இல்லைல்ல தம்பி. தம்பி உங்களை தான், நீங்கள் அங்கே நீ சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை கேள்வி அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியாமலே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லையே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படி கேட்குறாங்க, லவ் பண்ணலாமா அப்படின்னு. லவ் பண்ணனா என்ன செய்யணும்? முதல்ல பார்க்கணும். முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கறது இஸ்லாத்தில் கூடுமா? அந்நிய பெண்ணை பார்க்கலாமா? அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கலாமா? ஹஜ்ஜில் மினாவில் ரசூல்லா ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண், இளம் பெண்மணி வந்து ரசூல்லாட்ட, எங்கள் வாப்பாக்கு பகரமா அவரால் ஒட்டகத்தில் உட்கார்ந்து வாகனிக்க முடியாது, அவருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு ஒரு மசால் சட்டம் கேட்கறதுக்காண்டி வந்து ரசூல்லாட்ட சட்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் இளைஞர் வாலிபர், அவர் அந்த பெண்ணையே பார்க்கிறார். பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணும், இவர் ரொம்ப அழகா இருப்பார் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவரை அந்த பெண்ணு பார்க்குது, அந்த இளம் பெண் பார்க்கு. இந்த இளைஞரும் அவளை ரெண்டு பேரும் இப்படி நோக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்து விட்டார். கவனித்த உடனே அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய அப்படி தலையை அப்படி திருப்பி விட்டாங்க, அவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படி திருப்பி விட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் தான் இருந்தாங்க. லிம லவ்வைத உனுக இப்னு அம்மிக், யா ரசூலல்லாஹ், உங்க சச்சா மவன் கழுத்தை இப்படி திருப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு அத்தாக்காரர் வாப்பாக்காரர் கேட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் ஷாப்பு, அது ஷாபத், இவர் இளைஞன், அவர் இளைஞி, இது வாலிபர், அவர் வாலிப பெண்ணு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தா, சந்திச்சா பார்த்தாலே மூணாவது ஆளா ஷைத்தான் இருப்பான். லம் ஆமன் அலைஹிம ஷைத்தான், எனக்கு ஷைத்தான் மேல நம்பிக்கை இல்லை, எப்படி அவன் கெடுத்துருமா. ஒரு வாலிப பை, யாரு எந்த ஆணும் எந்த பெண் அந்நிய பெண்ணை பார்த்தாலும் ஷைத்தான் கெடுப்பான். அதுல இளைஞர்கள் பார்த்தா ரொம்ப கெடுப்பான். அதுல எனக்கு முழுமையான நம்பிக்கையே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கெட்டு போகாம இருப்பாங்கன்னு நான் நம்பல, கட்டாயம் ஷைத்தான் கெடுத்துருவான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தன் சாச்சா மகனையே பார்க்க கூடாதுன்னு அப்படி கழுத்தை திருப்பி விட்டாங்க. சஹாபாக்களையே அப்படி ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்க, திருப்பி விட்டாங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் வாலிப பெண்ணை பார்த்தா என்ன நடக்கும்? ஷைத்தான் கூடவே இருப்பான். அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ, பார்த்தா பேசணும், பழகணும், அப்புறம் சந்திக்கணும். இது மாதிரி தொடர்ந்து கடைசியா ஹராம்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். பார்க்கிறதையே கூடாது, பேசவே கூடாது, பழகவே கூடாது. எப்படி லவ் பண்ண முடியும்? நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டுமா? முடியவே முடியாது, கூடாது. திருமணம் செய்யறதுக்கு தகுதியாக உள்ள எல்லாருமே ஹராம் தான். அண்ணன் எங்க சாச்சா மகதான், சின்னம்மா மகதான் கூட ஹராம் தான். வாப்பா கூட பிறந்து அண்ணன் தம்பி பிள்ளைகளையும் நம்ம கல்யாணம் முடிக்க முடியும். அம்மா கூட பிறந்த சகோதரிகளுடைய பிள்ளையும் நம்ம நிக்காஹ் செய்ய முடியும். யாரையெல்லாம் நிக்காஹ் செய்ய முடியுமோ அவர்களையெல்லாம் பார்க்கிறது நம்ம சாதாரணமாக இப்போ கொஞ்சம் பேசிட்டு விட்டுறோம் உறவுகள். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்ப்பது, பேசுவது, பழகுவது என்பது அது ஹராம். அதனால இஸ்லாம் வந்து எப்பவுமே கொசுவை ஒழிக்காது. வலம்புரிச்சான்னு சொல்றாரு அல்லாஹ், வலா தக்ரபு ஸினான்னு சொன்னான். விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னான். அவர் சொல்றாரு, இஸ்லாம் கொசுவை ஒழிக்கவில்லை, கொசு உருவாகக்கூடிய சாக்கடையே ஒழிக்கிறது. அதனால லவ் பண்றதுங்கிறது ஹராம்.
யாரையும் என்ன செய்யக்கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. நம்ம தங்கச்சியே, நம்ம சகோதரியே, நம்ம உறவு பெண்ணு மற்ற ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவர்களுடைய உறவுக்காரங்களையும் நம்ம பார்க்க கூடாது, பழகக்கூடாது. சிலமா அதுல என்ன தப்புங்கிறான். ஒரு விஷயத்தை நல்ல விளங்கிக்காங்க. ஹராம செய்தா ஹராமோடு முடிஞ்சிரும். ஆனா ஹராம அதுல என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் சர்வ சாதாரணம் தான் அப்படின்னு ஹலாலாக்கி பேசினா அவன் காஃபிர் ஆயிருவான். வட்டி வாங்குறான், அது ஹராம் பழக்கத்தில் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நான் உடனும் நினைக்கிறேன் அப்படி பேசுனா அது பாவி ஹராமோட முடிஞ்சிடும். எங்க வட்டி வாங்கினா என்னங்க தப்பு, இந்த காலத்தில் வட்டி வாங்காம இருக்க முடியுமா அப்படின்னு பேசுனா அவன் காஃபிரா போயிடுவான். ஹராம ஹலாலாக்க கூடாது, ஹலால ஹராமாக்க கூடாது. அதனால இந்த லவ் பண்ற விஷயங்கிறதே கூடாது. எங்க பார்க்க கூடாதுங்க. பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பேசி வச்சிருக்குன்னு வைங்க, இன்னைக்கு என்ன நடக்கு, மாப்பிள்ளை பொண்ணை பேசி வச்சாச்சு, இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு. எங்க ஏரியாவில் நடந்து நிறைய எல்லா வீட்லயும் அதான் நடக்கு. உடனே அந்த மாப்பிள்ளைக்காரன் ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு வாங்கி பொண்ணுடைய அம்மாட்டே கொடுக்குறான், உங்க மோள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் இப்போ லைசன்ஸ் கொடுத்தாச்சான், அதான் பொண்ணு ஆக போகுதுன்னு இவனே போன் வாங்கி ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்குறான். அம்மாவும் வெக்கம் இல்லாம கொண்டு போய் பொண்ணுட்ட என்ன ஆகலாம், உன் வருங்கால மாப்பிள்ளை தந்துடலாம் அப்படின்னு கொண்டு கொடுத்துட்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, கூடுமா ஹலாலா? முகீரத் இப்னு ஷுஐபா என்று ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு பெண்ணு பேசப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ பொண்ணை பாத்தியாப்பான்னு கேட்டாங்க. நான் பார்க்கலன்னு சொன்னார். போய் பார்த்துக்காப்பா, இந்த முகத்தையும் உள்ளங்கையை மட்டும் பார்க்கறதுக்கு அனுமதி, ஒரு தடவை பார்க்கறது. பாருங்க, வருங்கால மனைவியை கூட ஒரே ஒரு தடவை முகத்தையும் உள்ளங்கையும் பார்க்கிறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கு. ரசூல் அனுமதி கொடுத்துட்டு அப்படி பார்த்தா உங்களுக்கு மத்தியிலே அன்பு அதிகமாகும் சொன்னாங்க ரசூல்லா. வருங்கால மனைவி பேசி போட்டாச்சு, நிக்காஹ் உறுதியா நடக்க போகுது அப்படின்னா கூட செல்லுல பேசக்கூடாது, தனியா பார்க்க கூடாது, பேசக்கூடாது. செல்லு வாங்கி கொடுத்தா எங்க ஊருக்காரன் ஒரு தூரத்தில் உள்ள ஊர் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிய போகுதுன்னு, அது ஏதோ ஒரு பிரச்சனையில பிரேக்கப் ஆயிட்டு, கல்யாணம் தடையாயிட்டு, ரெண்டு பேரும் இனி நிக்காக நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவன் கேட்கிறான், 12,000 கொடுத்து செல்லு வாங்கி தந்தனே, அந்த செல்லு தான்னு கேட்கிறான். அந்த புள்ள நீங்க எங்க வீட்டுல வந்து உங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அதுக்கு சரியா போச்சுங்குது. என்ன சொல்லுது, இவன் செல்லு வாங்கி கொடுத்தான் 12,000 ரூபாய்க்கு, ராவுடியே உட்கார்ந்து தூங்காம பேசுறதுக்கு. இவன் ராவுடியே தூங்காம பேசிட்டு கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன பேசுவான்? அப்படி பேசுறதுலயே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுலயே நிறைய கல்யாணங்கள் என்ன போகும், பழகிட்டாங்களேங்கிறதுக்காண்டி கண்ட கடியதை சொல்லி அதனாலேயே பிரேக்கப் ஆயிடுது. அதனால பொண்ணு பேசி வச்சா கூட முகத்தையும் கையையும் மட்டும் ஒரு தடவை பார்க்கலான்னு முகீரத் இப்னு ஷுஐபாக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் போது மற்றவங்க பார்க்க கூடாதுங்க, பேசக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லிமான பிள்ளையே லவ் பண்ணக்கூடாதுங்கும் போது இன்னைக்கு என்ன நடக்கு, காலேஜில் மற்ற இடங்கள்ல வாலிபர்கள் மாற்று மத பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணுறான், கல்யாணம் முடிக்கிறான். ஒரு பையன் வந்து என்ன செய்தான்னா, காலேஜில் படிக்கிற பிறகு கிறிஸ்டின் பிள்ளைய லவ் பண்ணிட்டான். யாரை லவ் பண்ணிட்டான்? கிறிஸ்டின் பிள்ளை. வீட்டில் எதிர்ப்பு. அவர் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், வாப்பாக்காரரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவன் வந்து சட்டம் சொல்கிறான். இந்த ஆட்கள் இந்த தரிஜமாவை சொல்லி கேள்வி பதில் சொல்லி அந்த இயக்கத்தில் அது இதுன்னு கண்டது கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் நம்மளாம் ஆய்வு பண்ணலான்னு சொன்ன மாதிரி இவனெல்லாம் பேசி பெரிய பெரிய இமாம் மாதிரி இவனெல்லாம் சட்டம் சொல்கிறானுவோம். கிறிஸ்டின் பிள்ளை தான் கெட்டலான்னு குரானில் இருக்கங்க. இல்லை, அல்லாஹுவை நம்பி இஞ்சியில வேதத்தை ஏற்றுக்கொண்டிருந்து அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் அவங்க அல்லாஹ்வை தெரியும், வேதத்தை தெரியும், அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்னால யாருன்னு தெரியாதே. இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா, இஞ்சில் வேதனை அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்கள் இது எடுக்கவே செய்யாது. அவன் குரான்ல அப்படி இருக்குன்னு விதண்டாவாதம் பண்றான். கிறிஸ்தவ பிள்ளையை கெட்டினான். அவ அப்பா வந்து எனக்கு புற்றுநோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு ஹஜ்ரத்து, அதுலேயே என்ன அல்லாஹ் தஆலா மூத்தாக்கி இருந்தா நல்லா இருக்குமே ஹஜ்ரத்துன்னு சொன்னார். இவன் சாதாரணமாக லவ் பண்ணிடுறான், அதை இதை செய்திடறான் அற்ப ஆசைக்கா வேண்டி. பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க.
அவர் சொன்னாரு, கேன்சர் வந்து நான் சுகமாய் உட்கார்ந்துருக்கேன், இப்போ நினைக்கிறேன் அந்த கேன்சர்லயே நான் மௌத்தா போயிருந்தா நல்லா இருக்குமே. கிறிஸ்தவ பெண்ணை கெட்டினா என்னாச்சு? 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அந்த உள்ள பேருக்கு நான் முஸ்லீமா மாறுறேன்னு சொல்லிச்சு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தூரம் சர்ச்சுக்கு போகுது. அது சீக்கிரம் மாறாதே, மாற மாட்டாங்க. அல்லாஹு தாலாவும் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்படி அவங்க ஏத்துக்கலாம், அவங்க சீக்கிரத்துக்குள்ள அப்படி மாற மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளைத்தான் மாத்தணும்னு நினைப்பாங்கன்னு சொல்றோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும் இளைஞர்களே.